வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தேர்வு 9க்குள்ளே வந்தாச்சு. ஸோ டைரெக்டாக இந்த முத்தெடுக்கவா 2025 இந்த 9வது தேர்வுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ முதல் பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, நீங்கள் உங்கள் டேஸ் டேஸ் சிந்திக்கிறது என்ன? பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான பதில், நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? சரியான பதிலாக இருந்தனா 2 மதிப்பெண்கள். இரண்டாவது கேள்வி, 2 குருடரும் புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய டேஸ் டேஸ் பண்ணினார்கள். பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா, 2 குருடரும் புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். இதற்கு சரியாக எழுதியிருந்தீங்கன்னா 2 மதிப்பெண்கள். ஸோ அப்போ கோடிட்ட இடங்களை நிரப்புகளில் மொத்தம் 4 மதிப்பெண்கள். ஓகேவா? இரண்டாவது பகுதிக்குள்ளே போயிடலாம். ஸோ இது 3 பார்ட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் சொல்கிறேன். வேத பாரகர், பரிசேயர், கோடித்துண்டு, பழந்துருத்தி. அடுத்தது வஸ்திரம், பாவம், போதகர், ரசம். அதுக்கு அடுத்த பகுதி கிழிந்து போ, பீரல், பாவிகள், மனுஷகுமாரன். சரியா? கொஞ்சம் கஷ்டமான மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் எல்லாமே படித்தது தான். ஸோ பாஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக இதற்கு பதில் எழுதுங்க. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லட்டுமா? ஸோ முதல் கேள்வி, வேத பாரகர். இதற்கான பதில் பாவம், மனுஷகுமாரன். எப்படின்னா, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை யார் அறிய வேண்டும் அப்படின்னு இந்த வேத பாரகரில் சிலர் அறியணும்னு ஏசப்பா சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இதுதான் இதுக்கான பதில். ஓகேவா? இரண்டாவது கேள்வி, பரிசேயர், போதகர், பாவிகள். அதற்கான பதில் என்னன்னா, போதகர் மற்றும் பாவிகள். என்ன அப்படின்னா, எந்த சம்பவம் அப்படின்னா, அதாவது பரிசேயர் ஏசப்பாவுடைய சீஷல்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுடைய போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன? அதுதான் இதற்கான பதில். சரி, அந்த சம்பவம் இதுதான். மூன்றாவது பாருங்க, கோடித்துண்டு. இதற்கான பதில் என்னன்னா, வஸ்திரம், பீரல். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டாங்க, இணைச்சா அதனோட இணைத்த துண்டு எனது வஸ்திரத்தை அதிகமாக கிழிக்கும், பீரலும் அதிகமாகும். நெக்ஸ்ட் நான்காவது பழந்துருத்தி. இதற்கான பதில் ரசம், கிழிந்து போம். சரியா? அதாவது புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளை நம்ம வார்த்து வைக்க மாட்டோம். அப்படியே வச்சா என்ன ஆகும்? துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். அதான் இதற்கான பதில். ஸோ இந்த பொறுத்துக பகுதிகளில் நீங்கள் 4 கேள்விகளுக்கும் சரியான பதில் எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள் வீதம் 8 மதிப்பெண்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 3ஆம் பகுதிக்குள்ள போயிடலாம். யார் யாரிடம் கூறியது? முதல் கேள்வி, அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா, தலைவன் ஒருவன் இயேசுவிடம். இதற்கு 2 மதிப்பெண். இரண்டாவது கேள்வி, அறுப்பு மிகுதி. யார் யாரிடம் கூறியது? ஸோ பாஸ் பண்ணிக்கோங்க. இதற்கான பகுதியில் இயேசு தம்முடைய சீஷர்களிடம். ஸோ இதற்கு 2 மதிப்பெண்கள். மொத்தத்தில் யார் யாரிடம் கூறியது பகுதிக்கு 4 மதிப்பெண். ஓகேவா? ஸோ 4வது பகுதிக்குள்ளே போகலாம். பொதுவினா. முதல் கேள்வி, இயேசுவுடன் வேத பாரகரும் பரிசேயரும் பரிமாறிய உரையாடல்களை ஒப்பிட்டு எழுதுக. ஓகேவா? இயேசுவுடன் வேத பாரகரும் பரிசேயரும் பரிமாறிய உரையாடல்களை ஒப்பிட்டு எழுதுக. ஸோ பாஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பதில் தெரியுதோ அதை எழுதிக்கோங்க. சரியா? ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு படவில் ஏறி அவருடைய பட்டணத்திற்கு வருவாங்க இல்லையா? அப்போது இந்த திமிர்வாதக்காரனை படுக்கையில் வச்சு கொண்டு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏசப்பா திமிர்வாதக்காரன் நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உடனே வேத பாரகரில் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் தேவதூசணம் சொல்லுகிறான் அப்படின்னு உள்ளத்தில் நினைப்பாங்க. அப்போது ஏசப்பா நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேதபாரகர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த கதையை நீங்கள் எழுதணும். எதுக்கு கீழே? இந்த வேத பாரகருக்கு கீழே. நெக்ஸ்ட் என்னன்னா, பரிசேயர்களுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னு சொன்னால், ஏசப்பா என்னது மத்தேவை கூப்பிட்டுட்டு அப்போது ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் போஜன பந்தியில் இருக்கும்போது அன்றைக்கி ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடும் அவருடைய சீஷரோடும்
கூட பந்தியிருப்பாங்க. அப்போ வந்து பரிசேயர் இயேசுடைய சிஷ்யர்கள்ட்ட சொல்லுவாங்க, உங்களுடைய போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா அவங்ககிட்ட ரிப்ளை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து சரியாக எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு 9 மதிப்பெண்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து வச்சுக்கிட்டு ஸோ இதுக்குள்ள அந்த ரெஃபரன்ஸை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ வேதபாரகர்னா என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை பரிசேயர்கள்னா என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு கூட இன்னொன்று வரும், யோவனுடைய சீஷர்களும் சொல்லியிருப்பாங்க. அப்போ யோவனுடைய சீஷர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதற்கு 9 மதிப்பெண், மொத்தம் கூட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 25 மதிப்பெண்கள் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.